எப்பவும் அடியார் கூட்டத்தோடு இணைந்திருத்தல் உத்தமம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம மட்டும் கிடையாது, எல்லா அடியார் பெருமக்களுமே ஞானியர்களுமே சொல்கிறது அடியார் கூட்டத்தோடு சேர்ந்துருங்க. இன்றைக்கி அது பெரிய ஒரு போராட்டம் போலவே ஆகிவிட்டதல்லவா. ஏன்னா சிவபக்தி அப்படின்னு சொன்னாலே நிறைய இகழ்ந்த பேச்சு ஏச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மை சூழ்ந்து கொள்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் நம்ம வழிபடுகின்ற இறைவனவே தாறுமாறாக பேசுகிறவங்கள்லாம் இருப்பாங்க. அந்த இறைவனை வழிபட்டால் நீ நரகத்துக்கு தான் போவாய். எந்த இறைவனை வழிபட்டால்? இறைவன் என்பது யாது? இறைவன் என்றால் என்ன? இறைவன் ஆண்பாலா பெண்பாலா அல்லது இரண்டும் இல்லாத தன்மை உடையவரா? ஏதேனும் அவர்களால் அறுதியிட்டு கூற முடியுமா? அவருக்கு ஆதி ஏது அந்தம் ஏது? அப்படிப்பட்ட ஒரு அதீத சக்தியை நாம் வழிபடுகின்றோம். அப்படிங்கும் போது எதற்காக வழிபடுகின்றோம்? சொர்க்கத்திற்கு போவோம் என்றா? சொல்வது இறைவனை வழிபட்டால், நீங்கள் வழிபடுகின்ற இறைவனை வழிபட்டால் நரகத்துக்கு தான் போவீர்கள். நரகம் என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? சொர்க்கத்திற்கு போவோம் என்று நாங்கள் எதிர்பார்த்து வழிபடுகின்றோமா? சிவபெருமானை அடியார்கள் யாரும் என்னை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போன்லாம் வேண்டி வழிபடுவதெல்லாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. சொர்க்கம் என்று ஒன்று உண்டு அப்படின்னா அது உன் பாதமாக இருக்கட்டும், உன் பாதம் படுகின்ற இடமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதான் அடியார் பெருமக்கள் எப்போவுமே எண்ணிக்கொள்வார்கள். சொர்க்கத்துக்கு போய் சுகபோகமாக இருக்கும், அதெல்லாம் என்ன இன்பம்? அதெல்லாம் ஒரு பெரிய இன்பமா? அது பேரின்பமா? கேட்குற கேள்விக்கான பதில். சொர்க்கத்திற்கு போவோம், சரி போகிறோம், அங்கே கிடைக்கக்கூடிய இன்பமானது பேரின்பமா? யார் கண்டா? ஆனால் இறைவனுடைய திருவடி நிழலிலே ஒரு இடம் கிடைக்கிறது அப்படிங்கும் போது அதுதான் உண்மையான சொர்க்கமாக இருக்கும். அதுதான் அடியார் பெருமக்கள் எதிர்பார்ப்பதாக இருக்கும். அப்போ அடியாரோடு சேர்ந்திருங்கள். இந்த இறைவனை வழிபட்டால் நரகத்திற்கு தான் போவீர்கள் என்று சொன்னாலும் சரி, நாம் யாரை வழிபடுகின்றோம்? சிவபெருமானை வழிபடுகின்றோம். அப்படித்தான் உன்னை வழிபட்டா நரகத்துக்கு தான் நாங்கள் போவோம், இருந்தாலும் போகிறோம்ப்பா அப்படின்ட்டு தான் வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம். இறைவன் விடா பிடிவாதமாக நம்மை பிடித்துக் கொள்கின்றார். நாம் எந்த அளவுக்கு இறைவன் மீது பக்தி செலுத்தி அவரை பிடித்துக் கொள்கின்றோமோ அதைவிட பல மடங்கு நம்மை இறைவன் பற்றி கொள்கின்றார். குழந்தைகளை பாதுகாக்கிறது இறைவனுடைய கடமை அல்லவா? தன் குழந்தைகளை பாதுகாப்பது ஒரு தாயின் கடமை அல்லவா? அதே போல்தான் இறைவனுக்கு நாம் எல்லாம் குழந்தைகள், பாதுகாப்பது அவரதின் கடமை. அப்ப அப்படித்தான் பாதுகாக்கின்றார், தன்னுடைய பிடிக்குள்ளே வைத்துக்கொண்டு பாதுகாக்கின்றார். அதனால தான் எப்போ சொல்றது, அடியார் பெருமக்களுடன் கூடியிருங்கள். இறைவனின் பெருமைகளை, இறைவனின் தன்மைகளை பற்றி பேசி அவருடைய நினைவிலே இருக்கும் பொழுது சதா சர்வகாலமும் அவரை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது கவனம் எங்கும் மாறுவதற்கில்லை. தவறான எண்ணங்களிலே மனம் போவது இல்லை, தவறான சிந்தனைகள் மனதிலே உதிப்பதில்லை. இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு மனுஷன் மட்டும் இல்லை, ஒரு உயிரினத்தின் மீது அன்பு செலுத்துகிறது அப்படின்னா அங்கே தான் நம்மால் அமிர்தத்தை உணர முடியும். அமிர்தத்துக்கு இணையான ஒரு தன்மை அப்படின்னு சொன்னோம்னா உண்மையான அன்பு பொருந்திய உள்ளம். மனசில் வஞ்சனை இல்லை, கோபம் இல்லை, வக்ரம் இல்லை, இந்த மாதிரி எந்தவித எண்ணங்களும் ஒருவர் மனதிலே இல்லை. அப்படி இல்லாத அந்த அன்பு பொருந்திய மனதை தான் நாம் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா அமிர்தத்திற்கு ஈடாக கூற முடியும். அந்த மனதிலே எப்பொழுதுமே அமிர்தம் ஊறிக்கொண்டே இருக்கும், அதை சுவைத்து கொண்டே இருப்பார்கள், அந்த ஆனந்தத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா இறைவன் அன்புமயமானவர். இறைவன் அன்புமயமானவர். இறைவனை அணுவிலும் சிறியவன் அப்படின்னு சொல்லலாமா? அண்டத்திலும் பெரியவன், பேரண்டத்திலும் பெரியவன், பிரபஞ்சத்தை விட பெரியவன், பிரபஞ்ச கர்த்தா, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு உயிருள்ள பொருளாக இருந்தாலும் அதிலும் வியாபித்திருப்பவர் இறைவன். ஒரு உயிரற்ற பொருளாக இருந்தாலும் அந்த பொருளிலே உள்ள அணுவாக இருந்தாலும் அந்த அணுவிலும் சிறியவன் இறைவன். அந்த அணுவிலும் சிறியவர் இறைவன். அந்த அணுவும் இறைத்தன்மையை கொண்டிருக்கும். அந்த அணுவாகப்பட்டதும் இறைத்தன்மையை கொண்டிருக்கும்.
ஒன்றுமில்லை, நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற சில விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தின் அசைவை நம்ம பார்த்து ரசித்து கொண்டிருப்போம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு மலை இருக்கிறது, அந்த மலையோட தோட்டத்தை பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி பரவலாக நம் கண்ணுக்கு தெரிபவனவற்றையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றோம். நாம் பார்க்காத விஷயங்களும் இருக்கிறதல்லவா, நம்மால் பார்க்க முடியாத விஷயங்களும் இருக்கிறதல்லவா. அன்றே ஞானியர்கள் அண்ட கோட்பாடு, பேரண்ட கோட்பாடு, பிரபஞ்ச கோட்பாடுகளை எல்லாம் வகுத்து அவர்கள் ஞான திருஷ்டியிலே கண்டதையெல்லாம் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். நமக்கு அந்த ஞான திருஷ்டி கிடைக்கப்பெறவில்லை, நாம் அதற்கான முயற்சியை செய்ய முடியவில்லை. ஆனால் இன்று இந்த அறிவியல் அப்படிங்கிற அந்த ஒரு தாற்பரியத்தின் மூலமாக, தத்துவத்தின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட சில புறக்கருவிகளின் வாயிலாக அந்த வான்வெளி புகைப்படங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றன.